ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த முறையில் நீங்கள் பருப்பு உருண்டை குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டிக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த உருண்டை குழம்பு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். இதில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 1 பாதியமாக நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டு பற்கள், அதையும் நல்லா 1 பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இது சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்து வதக்கிக்கலாங்க. சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். 300 ml தண்ணீரில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். புளியினுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா 30 கிராம் இருக்குங்க. இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு கொதிக்க விடலாம் மிதமான தீயில். இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உருண்டை குழம்புல ஊறும்போது உப்பு பதம் அதிகமாக இருக்கும், அதனால் பாதி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குறப்பாக 2-3 பல்ஸ் கொடுத்து குறப்பாக கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 25 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். நிமிஷம் போல் குழம்புக்கு வச்சிருச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம் குழம்பை. மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் போல் குழம்பு கொச்சதுக்கப்புறம் நம்ம இதில் உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருண்டைகள் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மேலே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நான் குழம்பு கொதிக்க வச்சுருக்கேன். மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணலாம் உருண்டைகளை. இப்போ இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்று கூட உருண்டைகள் உடையாதுங்கன்னா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. உருண்டைகள் எல்லாம் திருப்பி மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேகட்டுங்க. இப்போ
இப்போ திருப்பி விட்டாச்சு எல்லா உருண்டைகளும் மேலே மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே கொச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பக்குவம் வந்ததும் இப்போ நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு உருண்டைகள் கூட உடையில பாருங்கள், எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டிக்கெல்லாம் அந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் பருப்பு உருண்டை குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி பருப்பு உருண்டை குழம்புனால இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த உருண்டை குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.